ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு ஒன்று செஞ்சிடலாங்க. மழை ஏறத்துக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரஞ்சாரமாக நல்லாயிருக்கும். சரிங்களா, அதுக்கு வந்து ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் நம்ம அரைக்கணும். அது வந்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் வந்து வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பட்டை, ஏலக்காய் ஒரு 2. சரிங்களா, இது நல்லா வந்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுக்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, கொஞ்சம் வறுபட்டோன்னே அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம 2 வரமிளகாய் சரிங்களா, நல்லா வறுத்துக்கலாம். இருங்க, நல்லா வறுபடட்டும். கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாம். கசகசா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லைனாலும் நீங்கள் விட்டுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சரிங்களா, சிறுவிய தேங்காயை போட்டு நல்லா வறுத்து தனியாக ஆறட்டுங்க. அதை அரைச்சிக்கலாம். அதே பேனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி அதை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். சரிங்களா, ஓரளவுக்கு லைட்டாக வணங்கினா போதும். ரொம்ப வேகணுங்கிறது இல்லை, ஏன்னா நம்ம குழம்பு தானே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், சோம்பு போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி தான். சரிங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இது நல்லா ஒரு வணங்கினோனையுமே தக்காளி வந்து ஒரு 2.5 தக்காளி நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா, போட்டு இதையும் வணக்கிக்கலாம். இருங்க, நல்லா வணக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது என்னால் சாப்பிடவே முடியல, ஏதோ ஒன்று நல்லா டேஸ்டியாக சாப்பிடணும் இன்றைக்கி அப்படின்னிங்கன்னா மத்தியானம் கண்டிப்பாக இந்த லஞ்சுக்கு இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்குறோம். சரிங்களா, அப்புறம் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள். சரிங்களா, அவ்வளோதான். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாம் நல்லா வணக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு நம்ம வறுத்து வச்சுருக்கோம், அந்த உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இருங்க, வேகட்டும். வெந்தோன்னையுமே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அது வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா, தண்ணி வந்து மிக்சியில் கலக்கி ஊற்றிக்கலாம். தண்ணி இடத்த இருக்கும், நான் நல்லா சுண்ட வச்சுட்டேன். அவ்வளோதானுங்க, சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம இந்த கொத்தமல்லி இலை தூவி இறக்குனோம்னா அருமையான குழம்பு ரெடி ஆயிரும். சரிங்களா, நல்லா கெட்டியாகிருச்சு. பார்க்குறக்கு மேலே மட்டும் தண்ணி இருக்குது. கலக்குனிங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நிஜமாமே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா, மட்டன் குழம்புக்கே இது டஃப் கொடுக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்கள், டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். சரிங்களா, என்னோடய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூங்க.